இது ஒரு அழகான ரியல் கிராமம். அந்த கிராமத்துல பச்சை பசுமை மாறி மாறி அசைந்து கொண்டிருக்குது. காற்று மெல்ல சுழன்று, மண்ணின் வாசனை குழந்த மனச கூட மயக்க வைக்கும் அந்த கிராமம். அந்த இடத்த பார்த்தாலே வாவ்ன்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. அந்த ஊரு நடுவுல இருந்தது ஒரு பழைய சின்ன வீடு. அங்கேதான் இருந்தான் நம்ம ஹீரோ கந்தா என்ற கந்தசாமி. ஆனாலும் அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. எதையும் பிறகு பண்ணலாமே என்பதில்தான். கந்தசாமி சுறுசுறுப்பாக இருப்பான். எப்போதும் சிரிப்போட இருக்கும் பையன். திடீர்னு புயல் வந்தாலும், நார்த் ஈஸ்ட்னு மழை பெய்தாலும் அவன் முகத்தில் இருக்கிற அந்த சிரிப்பு மட்டும் லோ பேட்டரி ஆகவே ஆகாது. அவனுடைய கண்களில் எப்போதும் ஆர்வம். விளையாட்டு, நண்பர்கள், கதைகள் இவைதான் அவன் உலகம். அவனுக்கு மற்றவெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ விளையாட்டு, படிக்கிறது நாளைக்கு. அதாவது நாளைக்கு பார்க்கலாம், பிறகு பார்க்கலாம் தான் அவனோட பிரியமான வார்த்தைகள். அப்படிதான் அவனோட லைஃப் ஓட்டம் போகுது. எல்லாத்தையும் நாளைக்கு தள்ளி போடும் பழக்கம். அவனோட தினசரி வாழ்க்கை அப்படிதான் போகுது. அம்மா ஏதாவது வேலை அல்லது உதவின்னு கேட்ட கந்தா அப்புறம் பிறகுன்னு சொல்லுவான். ஆசிரியர் கொடுத்த ஹோம்ஒர்க் நாளைக்கு, படிப்பு பரீட்சை வந்ததும் பார்த்துக்கலாம். இதெல்லாம் அவன மனசுக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருந்தது. அவனது வாழ்க்கையை மாற்றிய அந்த விசித்திரமான நாள் வந்தது. ஒரு நாள் காலை கந்தசாமி வீட்டுக்கு பின்னால ஒரு பழைய மாளிகை இருந்தது. அந்த மாளிகை அவனுடைய தாத்தாவுடையது. இப்போ புல்லும் தூசியும் சுத்தி இருந்த பழைய மாளிகையை ஒவ்வொரு மூலையையும் அவன் ஆராய்ந்து கொண்டிருந்தான் கந்தா. அந்த மாளிகையில் ஆராய்ந்த போது அவனது கண்கள் மண்ணில் ஒரு மரக்கட்டையில் விழுந்தது. மறைந்திருந்த அந்த மரக்கட்டையை எடுத்து பார்த்தபோது அதற்கீழ் ஒரு வினோதமான கடிகாரம் கிடந்தது. அந்த கடிகாரம் அவனுக்கு ஒரு வித்தியாசமாக கண்ணில் பட்டது. அது சாதாரண கடிகாரமில்லை என அவனுக்கு தோன்றியது. சுவாரஸ்யமாய் தோன்றியது. ஒவ்வொரு நிமிடமும் ஒளி பொங்கிச் சுழன்றது. ஒளி கம்பி இல்லாமல் இயங்கியது. அதிலிருந்த ஒளி நேரத்தை வீசியது போல் இருந்தது. அவன் அதை எடுத்தான். ஒரு குழப்பமும் ஆச்சரியமும் கலந்த முகம். ஏன் இப்படி ஒரு கடிகாரம் இங்கே என்ற எண்ணம். உடனே ஒரு ஆர்வம். அந்த கடிகாரத்தில் ஒரு மாதிரி பொத்தானும் இருந்தது. பயமோ இல்லாமல், குழப்பமோ இல்லாமல் கந்தசாமி அதை அழுத்தினான். அடுத்த நொடியே ஒரு வித்தியாசமான உணர்வு. சுற்றியிருக்கும் சூழ்நிலை மாறியது. கந்தசாமியால் நம்ப முடியவில்லை. கடந்த நாளுக்குள் சென்று விட்டான். அவன் பார்த்தது அவன் ஏற்கனவே சந்தித்த நிகழ்வுகள். அவன் செய்த தவறுகள். படிக்க வேண்டிய நேரத்தில் விளையாடியது. அப்பாவின் அழைப்பு குரல் கேட்டு அலட்சியம் செய்தது. ஸ்கூல் ஹோம் ஒர்க் செய்யாமல் பள்ளிக்குச் சென்றது. அவன் பாட்டி கேட்ட காய்கறி வாங்கும் வேலை மறந்தது. நண்பனுக்கு வாக்கு கொடுத்த பிறகும் கவனிக்காதது. பள்ளியில் ஆசிரியரிடம் சிரித்துவிட்டு ஏமாற்றி பாடங்களை தவிர்த்தது. எல்லாமே அவன் மனசுல மேளதாளமாட ஆரம்பிச்சுது. அவனுக்குள்ள கில்ட், வருத்தம், நான் இது எல்லாம் செய்யலாமா என்ற ஒரு உணர்வு எல்லாம் அவன் கண்முன்னே மீண்டும் நடந்தது. ஆனால் இப்போது அவன் ஒரு பார்வையாளர் போலவே இருந்தான். அவன் உணர்ந்தான். அவன் எடுத்த ஒவ்வொரு முடிவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதை அவனுக்கு புரிந்தது. நேரம் என்பதில ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அந்த உணர்வுடன் அடுத்ததாக அவன் மீண்டும் அந்த கடிகாரத்தை அழுத்தினான். இந்த முறையில் அவன் எதிர்காலத்திற்கு பாய்ந்தான். அந்த இடம் அவனது பள்ளிக்கூடம். தேர்வுகள் நடக்கின்றன. கந்தசாமி தன்னுடைய இருக்கையில் உட்கார்ந்திருக்கிறான். ஆனால் முகத்தில் பதற்றம், மனதில் வெறுமை. வினாத்தாளை பார்த்து, ஓ, இவையெல்லாம் என்ன கேள்விகள்? நான் இதை படிக்கவே இல்லையே. ஒரு சொல்லும் புரியவில்ல என அவன் அலறினான். எழுத்துக்கள் சுழன்று கொண்டே சக்கரம் போல் துவங்கின. காகிதத்தில் ஒரு வார்த்தை கூட எழுதவில்லை. வெறுமையாக இருந்தது. ஆசிரியர் அருகில் வந்ததும் அவனது கண்களில் கண்ணீர். தோல்வியின் கசப்பான சுவையை உணர்ந்தான். அன்றன்று படிக்க வேண்டியதை படிக்காமல், அப்புறம் நாளையென ஒன்றும் படிக்காமல் இறுதியில் பரீட்சையில் ஃபெயிலாக போவதை பார்த்து மிகவும் வருந்தினான்.
கந்தசாமியின் நண்பர்கள் இவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி தோணுது. ஆசிரியர்கள் தள்ளிச் செல்வது போல அவனுக்குள் வெடிகிறது. அந்த இடத்தில் அவன் தனக்குள்ள ஒரு உண்மையை புரிந்து கொள்கிறான். நேரம் வெறும் கடிகாரம் அல்ல, அது ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு வழங்கும் வாய்ப்பு. அந்த சமயத்தில் அவன் உள்ளத்தில் ஏதோ கிளம்பியது. கடிகாரத்தை பார்த்தான். மீண்டும் இன்னொரு முறை கடிகாரத்தை கழுத்தினான். அவன் மீண்டும் தற்போதைய காலத்திற்கு திரும்பிவிட்டான். அந்த மாளிகை, அந்த மரக்கட்டை எல்லாமே பழையபடியே இருந்தன. ஆனால் கந்தசாமி மட்டும் மனதளவில் மாறிவிட்டான். அவன் உடனே ஒரு முடிவை எடுத்தான். இந்த நிமிடத்திலிருந்து நேரத்தை சாமர்த்தியமாக பயன்படுத்தணும். இனி நேரத்தை வீணாக்கக் கூடாது. ஒவ்வொரு நிமிடத்தையும் மதிக்கணும் என நினைக்கத் தொடங்கினான். அந்த நாளிலிருந்து கந்தசாமியின் வாழ்க்கை மெதுவாக மாறத் துவங்கியது. முன்பெல்லாம் காலை 8:30க்கு எழுந்து அலசிக்கொண்டிருந்த கந்தசாமி இப்போது காலை 6:30க்கு எழுந்து புத்தகங்களை பார்க்க ஆரம்பித்தான். 1 மணி நேரம் பள்ளி பாடங்களை படித்தான். பள்ளிக்கு புறப்படுவதற்குள் அவன் தேவையான பாடங்களை பக்காவாக தயார் செய்து வைத்தான். நண்பர்களுடன் விளையாடும் நேரம் இருந்தாலும் ஒவ்வொரு செயலுக்கும் நேர வரம்பு வைத்துக் கொண்டான். முதலில் இது அவனுக்கு சிரமமாக இருந்தது. இது எல்லாம் அவன் மீது யாராவது கட்டாயப்படுத்தியது இல்லை. அவன் மனசில ஏற்பட்ட மாற்றம்தான் காரணம். ஆனால் அவன் அந்த கடிகாரத்தில் பார்த்தவற்றை மறக்க முடியவில்லை. நேரம் என்னும் செல்வம் அள்ளித்தர தயாராக இருக்கிறது. ஆனால் அதை விலை மதிப்புடன் மட்டுமே நாம் கையாள வேண்டும். நேரத்தை மதிக்கணும் என்ற எண்ணத்தை அவன் நம்பத் துவங்கினான். அவன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தினது. மாதங்கள் கடந்து சென்றன. காலமும் கந்தசாமியும் ஒட்டிக்கொண்டே இருந்தனர். கந்தசாமி தேர்ச்சியிலும் நடத்தையிலும் முன்னோடியானான். பள்ளியில் அவனது மதிப்பெண்கள் உயர்கட்டத்துக்குச் சென்றன. ஆசிரியர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆசிரியர்கள் கிளாஸ்ல கந்தசாமியை ஒரு நல்ல மாணவனாக மாதிரி பையனாக எடுத்துக்காட்ட ஆரம்பிச்சாங்க. பெற்றோர் மகிழ்ச்சியடைந்தனர். நண்பர்கள் வியந்தனர். என்னடா நீயா இது, மாறிட்டே எனக்கு ஆச்சரியப்பட்டு கேட்டபோது அவன் சிரித்துவிட்டு சொன்னான், ஒரு கடிகாரம்தான் என் ஆசான். ஆனால் அதற்கு பின்னால் இருந்தது உணர்வு, பொறுப்பு மற்றும் நேரத்தை பற்றிய புரிதல். அந்த காலக் கடிகாரம் மெதுவாக சுழன்றாலும் அது கந்தசாமியின் மனதில் மாற்றத்தை உணர்ந்தது. இந்த எல்லாமும் நடக்கும்போது அந்த வித்தியாசமான கடிகாரம் ஒரு நாள் மெதுவாக இயங்க ஆரம்பிச்சது. ஒளியும் சுழற்சியும் குறைய ஆரம்பிச்சது. இயங்குவதை நின்றுவிட்டது. கந்தசாமி இப்போது நேரத்திற்குள் வாழ கற்றுக்கொண்டு விட்டான். கந்தசாமிக்கு இனி அந்த கடிகாரத்தின் சக்தி தேவையில்லை. அவனே நேரத்தோட நண்பனானான். அவனுக்கு தெரியும், நேரம் மாறாது. ஆனா நாம் எப்படி பயன்படுத்துறோம் என்பதில்தான் வெற்றியும் தோல்வியும் இருக்கிறது என்று. ஒரு நாள் கந்தசாமி அந்த கடிகாரத்தை எடுத்து ஒரு சிறிய பெட்டிக்குள் பூட்டி வைத்தான். அதன் அருகில் ஒரு தகடு. அதில் எழுதப்பட்டிருந்தது, நேரம் என்பது எப்போதும் நம்மோடு நடக்கும் ஒரு நண்பன். ஆனால் அதை பற்றிய பொறுப்பு நமக்குத்தான். ஆண்டுகள் கடந்த பிறகு கந்தசாமி ஒரு நல்ல மனிதராக வளர்ந்தான். கந்தசாமி இப்போது ஒரு பெரியவரானான். நேரத்தை மதிக்கும் பழக்கத்தை பிறருக்கு பகிர்ந்து வந்தான். கிராமத்தில் பள்ளி பசங்க ஒன்றாகச் சேர்ந்தால் கந்தசாமி ஓர் ஆசானாக வந்து அவர்களுக்கு நேரம் பற்றி பேச ஆரம்பித்தான். நீங்க என்ன இப்போ செய்றீங்கன்னு தெரியல. ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு வைரம் மாதிரி, அதை இழந்துடாதீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் என்ற வார்த்தைகள் அவனது வாழ்க்கையின் பழக்கமான விளக்கம். விளையாடணும், ஆனா படிக்கவும் நேரம் வைக்கணும். தூங்கணும், ஆனா தாமதிக்க கூடாது. அவனது வார்த்தைகள் துளியாக விழும் கண்ணீரைப் போல் அந்த பசங்க மனத்தில் பதியும். நான் சொல்லும் இந்த கதையின் பொருள், நம் ஒவ்வொரு நாளும், நிமிடமும், வினாடியும் நம் கையில் ஒரு பரிசாக வருகிறது. ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் நம் பொறுப்பு. காலம் ஒரு மாயம். ஆனால் அதை கையாள கற்றுக்கொண்டால் அதுவே நம்மை வெற்றிக்கு பறக்க வைக்கும். கந்தசாமி போலவே
நாமும் நேரத்தை மதிப்போம். அதுதான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். நாம் இன்றைய நாளையே மாற்றுவோம். இப்போ உங்களுக்கே கேள்வி. நாம் எல்லாம் ஒரு நேரக் கடிகாரம் வைத்திருக்கோம். அதில் ஒளி இருக்கட்டும், இல்லாமை இருக்கட்டும், முக்கியமானது நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான். பிள்ளைகளே, இது ஒரு கற்பனை கதை என்று நீங்கள் நினைத்தாலும் இந்த கதையின் அர்த்தம் உண்மைதான். நேரம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கும் ஒரு பரிசு. அதை நாம் வீணாக்காமல் வாழ்வோடு சேர்த்து முன்னேறினால் வெற்றியும் நம்மோடே வந்துவிடும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா தயவு செய்து ஒரு லைக் போடுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கதையை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து இன்று செய்ய வேண்டியதை நாளைக்கு தள்ளி வைக்காதே. நேரத்தை மதிக்க வேண்டும். தாமதம் அல்லது காலதாமதம் தோல்விக்கே வழிவகுக்கும் என்பதை எடுத்து சொல்லுங்கள்.